நேத்து என்ன சொன்ன? அதான் வந்து அவங்கள வந்து நீ வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருக்க போல. அப்ப சார் அவங்க ட்ரிகரிங் வே இல்லனே, நம்ம ஷோவை அவங்க பாக்குறதே பெருசு. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? நீங்க அவங்களுக்கு வேற வைக்கிறீங்களா? ஆமா, அப்படி சொன்னேன். சோ வந்து அதுக்கு முன்ன நம்ம இதை சொல்றதுக்கு முன்னாடியாவது ஒரு 2-3 பேர் தான் போட்டிருந்தாங்க. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஓகோபித்த வரவேற்பு மாதிரி அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அத சொன்ன பல படங்கள் நமக்கு தெரியல, அவ்வளவு கஷ்டமாலாம் சொல்றாங்க. சோ நம்ம எல்லா படத்துக்கும் சொல்ல போறது கிடையாது. நமக்கு என்ன தெரியுதோ, என்ன தெரியுமோ அதை வந்து இந்த வீடியோட இறுதியில சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களும் மறக்காம என்ன படம், அதாவது என்ன படம் எங்களுக்கு நீ தர போறீங்களோ அந்த 3 கேரக்டரை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விடையை நாங்க அடுத்த எபிசோட்ல சொல்றோம். இப்போ பல எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குண்ணே. 3 கேரக்டர்கள்னு சொல்லி சிலது பிளாட்டா இருக்கு, அதனால கொஞ்சம் டஃப்பா இருக்கு கண்டுபிடிக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். முதல் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். நாகப்பதினியா யாருங்க? ஐயோ சினுங்கிறானே. மணி சர்மா. எவ்வளவு படங்கள் மணி சர்மா படங்கள்? 6, 7, 8, 9ங்க. 9 ட்ரை பண்றேன். சுறா, யூத்து, அதுக்கப்புறம் வந்து ஏழுமலை, மலைக்கோட்டை, அப்புறம் வந்து மலைக்கோட்டை, ஆச்சாரியா தெலுங்குல, போக்கிரி தமிழ், போக்கிரி தெலுங்கு, அப்புறம் வந்து வேற என்ன அரசு மல்லிகை பந்தலை அது, அப்புறம் வந்து வேற மணி சர்மா முடிஞ்சிருச்சுனா இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. மயில்சாமி. மாவுக்கு மாவா? ஆமா, மணி சர்மா மயில்சாமி. ஆஹா. மயில்சாமி படம் எத்தனை படம் சொல்லு? 5, 6, 7, 8. சரி சொல்லுங்க. எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டுல விசேஷம், தில்லு, தூளு, ஓகேவா? தில்லு, தூளு, படிக்காதவன், உத்தம புத்திரன், குட்டி. முடிஞ்சு போச்சு போ. 8 தானே சொன்னேன், அவ்வளவுதான். காலை 8ல 10 செகண்ட்ல மேட்சே முடிஞ்சு போச்சியா. நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அடுத்த செகண்ட்குள்ள போயிடலாம். வரணும். உன் நாணம் என்ன கண்ணே, உன் நாணம் என்ன கண்ணே, மேகம் அச்சதை போடும் போது, மேகம் அச்சதை போடும் போது தலையை நீட்ட வேண்டும் கண்ணே, தலையை நீட்ட வேண்டும் கண்ணே. வரியை கேட்கும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழல வரிகள் சூழலா இருக்கு. கல்யாணம் அச்சதை போடுறாங்கல்ல, மேகம் அச்சதைன்னு என்னது? மழை. இன்னைக்கு காலம் மலையில கேட்டுரும் போது வந்துச்சு இந்த பாட்டு. மழை வருது, மலையில ஆடுற பாட்டுன்னா அப்படியே ஆதி. என்னடா என்னை கொஞ்ச அந்த பாட்டு இல்லைங்க. மலையே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களே. ஆமாடா, அங்க சாப்பிடுவாங்க பாட்டு. அது இல்ல, மலையில ஆடுற பாட்டு. குஷி தக்க தக்க ஜும், தாரல் அடிக்குது சிக்கு புக்கு இதயம் பறக்குது. அதுவும் கிடையாதா? இந்த பாட்டை தவிர எல்லா பாட்டையும் சொல்லுவான். மேகம் கொட்டட்டும், அது கிடையாது. மேகம் மலையில ஆடுற மாதிரி ஒரு பாட்டா? பாடத்தை என்ன சொல்லணும்? நானு ஹீரோ யாரு சொல்லணும்? மனோஜ். தாஜ்மஹால். அடி நீ இங்கே, அந்த பாட்டு தான். சொட்ட சொட்ட நானே இது தாஜ்மஹால் அதானே. நாணம் என்ன கண்ணே, மேகம் அச்சதை போடும் போது தலையை நீட்ட வேண்டும் கண்ணே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். மொத்தம் 4 வரி எடுத்து வந்திருக்கேன், குட்டி குட்டியா. நானும் 4 எடுத்து வந்தேன். ஐயோ, அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்களே. சொல்லு. சரி, ஈஸியா சொல்லிடுவீங்க, இருந்தாலும் சொல்றேன். முதல் 2 வரையும் சரி, ஃபர்ஸ்ட் கடைசி 2 வரையும் சொல்றேன், அதுக்கப்புறம் தெரியலன்னா முதல் 2 வரையும் சொல்றேன். இது போக்காது, பின்னாடி தான் பாடுவாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ரெஸ்ட் எடுத்து ஊத்தி குடி சுக்கு காப்பி, வாழ்க்கையோட நாரவாயில் நாம பிபி. பிரமாதமா இருக்கும் இந்த பாட்டு. ரெஸ்ட் எடுத்து ஊத்தி குடி சுக்கு காப்பி, வாழ்க்கையோட நாரவாயில்
நாம பிபி. வாழ்க்கையோட நாராவே நம்ம பிபி. ஆமா, என்ன பாட்டு இது? சூப்பர் பாட்டு. எனக்கு இந்த படத்துலயே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் இது ஆக்சுவலி. அந்த பண்ண அந்த வரையும் சொல்லு. அது சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. சொல்லு, அப்ப என்ன பண்றது தெரியலையே. மொட்டை மாடி ஆண்டனாவில் காக்காப்பி, முட்டி மோதினாலும் ஏறிடாது டிஆர்பி. கவனா கவன்தான். மாத்துறாங்களா? அந்த பாட்டுதான் சூப்பரா இருக்காது. மொட்டை மாடி ஆண்டனாவில் காக்காப்பி, நீ முட்டி மோதினாலும் ஏறிடாது டிஆர்பி. ரெஸ்ட் எடுத்து ஊத்தி குடி சூக்கு காப்பி, வாழ்க்கையோட நாரவாயில் நாம பிபி. ஐய ஹிப்ஹாப் அதே மறந்துருப்பாப்புல. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கபிலன் வைரமுத்து எழுதியிருப்பாரு. அடுத்த செகண்டுக்குள்ள போயிடலாம். போலாம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், கொஞ்சம் இன்செக்யூரா இருக்க கேரக்டர் ஃபேமிலி மேல. சப்போர்ட்டிங் கேரக்டர், இன்செக்யூரா இருக்கிற கேரக்டர் ஃபேமிலி மேல. ஆமா ஆமா. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேரக்டரும் கூட. அப்படி இருக்கிற கேரக்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒன்று. ரெண்டாவது கேரக்டர் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர். அந்த லீட் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் சைடில், ஆர்ட்னா என்ன வேணாலும் இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், மூவியமா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், இசையா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். 2 லீடு, அதில் ஒரு 2 லீடுமே இந்த இதில் இருப்பாங்க. 3வது கேரக்டரு படம் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த கேரக்டர் வந்து இப்போ ஒரு ஹியூமர் வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் வந்து நம்மளை பயங்கரமாக எமோஷன் ஆக்கிடும். ஒரு சீனை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். செம்ம முக்கியமான சீனு. கதை தெரிகிறது வசல மேகமா அப்படிலாம் வரீங்களா? இல்லைங்கண்ணா, நீங்கள் அதை அந்த கேரக்டரை வச்சு யோசிங்க. எந்த கேரக்டர்? 2 லீட் கேரக்டர், 2மே ஆர்ட் சைடில். ஆர்ட்னா கொஞ்சம் சினிமா. சினிமாவா? ஆமாம். என்னடே வேற க்ளூ கொடு. வேற என்னென்ன க்ளூ கொடுக்குறது? ஃபீமேல் கேரக்டர் போய் சொல்லு. ஹீரோயினால வாய் பேச முடியாது. வாய் பேச முடியாது. ஆமா, வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாது, காது கேட்காது. ஸோ மொழியா? 2 பேருமே சினிமால ஒர்க் பண்ணுவாங்களா? இன்செக்யூர் பிரம்மானந்தா. ஆமாண்ணே. இவர் எம்எஸ் பாஸ்கர்ண்ணே. படத்தோட ஹீரோ. வெல் எஜுகேட்டடான ஹீரோ. வெல் எஜுகேட்டட் ஹீரோ. வாங்கண்ணே. படிச்ச படிப்புக்கான வேலை பார்த்துட்டு இருப்பாப்புல. அந்த வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல அவருக்கு வந்து ஒருத்தரால பயங்கரமா டார்ச்சர் அனுபவிப்பாப்புல. அதனால அங்க இருந்து வெளியே வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு வேலை பார்ப்பாப்புல. ஐயோ. அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர். இவர் ஹீரோயின் லவ் பண்ணுவாரு. ஹீரோயின் லவ் பண்ணுவாப்ல? ஆமா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு இவரு. ஹீரோயின் லவ் பண்ணுவாரா? ஆமா. ஒன் சைடா ஒன் சைடு விரும்புவாப்புல. சரி, ஆசை இருக்கும். ஆனா வந்து அதுக்கு ஹீரோயின் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே. அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதுவும் வந்துடுவாங்க. சரி, ஓகேவா? அந்த ஒருத்தர் வந்து இவரோட ஃப்ரெண்டு தாங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஹீரோட அந்த ஃப்ரெண்டுக்கே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டை தான் இந்த அம்மா லவ் பண்ணுது அப்படின்றது இவருக்கு தெரியாது. இன்னொன்னு, ரொம்ப மோட்டிவேஷன், ஹீரோக்கு ஒரு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஓகேவா? அதாவது ஹீரோ வந்து செகண்ட் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து பண்ணுவாருன்னு சொன்னேன்ல, அந்த ப்ரொஃபஷன்ல இவர் ஃப்ரெண்ட் ஆவார் ஹீரோவுக்கு. ஓகேவா? இவர் தான் வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாப்புல. மோட்டிவேஷன் கொடுக்குற பாட்டெல்லாம் ஒன்று படத்துல இருக்கு. இவர் வந்து இவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பாட்டே படத்துல இருக்கு. கடைசியில வந்து ஹீரோவோட காதல் சேர்றது இந்த கேரக்டர்னாலதான் மோட்டிவேட் பண்றாரு. அந்த கேரக்டர்னாலதான் ஹீரோ ஹீரோயினோட காதலே சேரும். மோட்டிவேட் பண்ற கேரக்டர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர். ஹீரோவுக்கும் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும். நேஷனல் அவார்டு வாங்கின படம் அதெல்லாம் ரொம்ப ஐக்கான ஒரே ஒரு விஷயம் தான். அது சொன்னேன்னா நீ படத்தை, ஆனா அப்படி ஒரு ஐடியால அந்த ஒரு படம் தான் வந்திருக்கு இது வரைக்கும். நான் சொன்னேன்னா இந்த படமா உடனே சொல்லிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்காம லவ் பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த படத்தை தான் சொல்லுவாங்க. என்ன படம்? காதல் கோட்டை. அந்த படம் தான் அது. காதல் கோட்டையிலையா? கவலைப்படாதே சகோதரா மோட்டிவேஷனல் படம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு நேற்று நம்ம எதுவுமே சொல்லல, ஆனா ஆடியன்ஸ் நமக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ பல கமெண்ட்ஸ் வந்ததுல 8 வின். ஸோ எந்த 8 வின் நினைக்கிறேன், அதுதான் 8 வின் அப்படின்னு போட்டிருக்காப்புல. 8 வின் நாட் 8 அப்படின்னு அவரோட ஐடி இருக்கு. அவர் போட்ட கமெண்ட் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹீரோயினோட ஃப்ரெண்டு.
ஹீரோவை லவ் பண்ணுவாங்களாம். ஆனா ஹீரோ கண்டுக்க மாட்டாராம். ஆனா ஃபைனலா அந்த பொண்ணோட லைஃப்ல மறக்க முடியாத விஷயத்த ஹீரோ பண்ணிடுவாராம். ஓஹோ. இது ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர். ஹீரோ கூடவே இருப்பாரு, ஹீரோவுக்கு கஷ்டத்துல சப்போர்ட் பண்ணுவாரு, ஃபைனலா வில்லனை வச்சு காமெடி பண்ணுவார். ஓகே ஓகேவா? இது செகண்ட் கேரக்டர். மூணாவது கேரக்டர் ஹீரோ. அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவாரு. பட் ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் மாத்துவாரு. அந்த மாத்துறது தான் அவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குமா. அப்படி மாறுறதுதான் அவர் கஷ்டத்தை கொடுக்குமா. இந்த மூணையும் வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஒரு குழு தரேன்னு போட்டிருக்காப்புல. ஃபோர்த்து வில்லன் கேரக்டர். அதாவது படத்துல ஒரு வில்லன் கிடையாது, மொத்தம் 5 வில்லன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம மூணாவது இது பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன படம் ஐ. ஸோ இந்த ஷோலையும் என்ன படம் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அதை நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி.